ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2024 ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் 29ஆம் நாளிலும் இந்த வருடத்தின் 52வது ஞாயிற்றுக்கிழமை நினைவு கூறும் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். This is the delightful last Sunday of the year. Amen. Praise the Lord. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆமென். இந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஜெபித்த பொழுது கர்த்தர் நினைவு கோருதல் அப்படிங்கிற வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன செய்தல்? நினைவு கூறுங்கள். எல்லாம் சொல்லுங்க. பிறகு கையப்படுத்தி சொல்லுங்க. நினைவு கூறுங்கள். ரீகால், ரீகலெக்ட் அப்படிங்கிற சிம்பிளான இங்கிலீஷ் வேர்டு உண்டு. இதில் கொஞ்சம் அதிக கொஞ்சம் நல்லா கெலியின் வார்த்தையா டிலைட்ஃபுல் அப்படிங்கிற டிலைட்ஃபுல் சண்டே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அல்லது ரீகால், நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐஸ்வரா இந்த மாதிரி வார்த்தைகள் தலைப்பெல்லாம் வந்து பழைய வருஷ ஆராதனையில் தான் அதிகமாக கொடுக்கப்படும். ஆனாலும் இந்த வாரத்தில் கொடுக்கும்படி கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஏன்னா கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்கிறார், என்ன பாட்டு கொடுக்கிறார். சும்மா எதையாவது அந்த பாட்டை சம்மந்தமாக இல்லாத பாட்டுகளாக எடுத்து பாடுறதில்லை. சில நேரங்கள் அப்படிதான் இது லேப்டாப்பில் சிலது திடீர்னு ஆண்டவர்கள் உள்ளத்தில் பாட்டை கொடுக்கும் பொழுது பாடுபடி சில நேரங்கள் அது இல்லாமல் போகும். அது காரணம் அதுதான். ஹல்லேலூயா. ஆவியானவர் கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் கொடுக்கிற அந்த பாடல்கள் அப்படிதான் இந்த 27 வருஷமா இந்த ஆராதனைகளை நடத்தி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. The recorded songs are recorded sermon அப்படியே அந்த மாதிரி இல்லை. ஆவியானவர் ஒவ்வொரு நேரத்துக்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன வார்த்தையை, ஒரு சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ அல்லது ஒரு துக்கமான சூழ்நிலையிலோ, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, எந்த இடமா இருந்தாலும் சரி, தேவன் தருகிற அந்த வார்த்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் நடத்தி வர கர்த்தர் கிருபை செய்திருக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நினைவு கூறுங்கள் என்கிறதான அந்த வார்த்தை, அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம வாசித்த இந்த வேத பகுதி சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துடைய வசனத்தை வாசிக்க இருப்போம். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் நினைச்சிட்டே இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேரு புரியலையா? கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஏன்னா சில நேரங்களில் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு. சீயோனோ கர்த்தர் என்னை சொல்லுங்க மறந்து விட்டார். ஏசாயா 49:6 சீயோனோ கர்த்தர் என்னை மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை ஊர்ல நிறைய பிள்ளை இருக்கலாம், என் பிள்ளை மாதிரி உன்னை பார்க்கிறேன் செய்யறேன் அப்படின்னு சும்மா சொல்லிக்கலாம். ஆமென். ஆனாலும் என் பிள்ளை தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இதோ என் உள்ள கைகளில் உன்னை அடைத்திருக்கிற மதில் எப்போதும் என் கண்முன்னே இருக்கிறது ஆண்டவர் சொல்றார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க,
கர்த்தர் என்னை நினைத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, நினைத்து கொண்டு தான் இருக்கிறாரு, அவருடைய நினைவுல வச்சுதான் இருக்கிறாரு, தன்னுடைய உள்ளங்கையில வரைந்து தான் வைத்திருக்கிறான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசம் எப்பயாவது அந்த விசுவாசம் வரலான்னு பார்ப்போம். அல்லேலூயா. லைசலாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2024வது ஆண்டிலே 52 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாரங்கள். ஆமென். 365 நாட்கள். இன்றைக்கு 363வது நாள்ல நம்ம இருக்கிறோம். இன்னும் 2 நாளும் இந்த வருஷம் இப்படியே இருக்கிறது. 52 வாரங்கள், 17,250 மணி நேரங்கள். செகண்ட்ஸ் எல்லாம் கணக்கு போடல. அது 31ஆம் தேதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாட்ஸ்அப்புக்கு வரும். ஆமாம், இத்தனை மணி நேரங்கள், இத்தனை நிமிடங்கள், இத்தனை செகண்ட்ஸ் அப்படின்னு அதெல்லாம் வரும். ராமேஸ்வரங்கள். ஆமாம். அப்ப இன்றைக்கு இந்த 363 நாட்கள் நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 52வது வாரம் நினைவு கூறுகிற ரீகால் சண்டேவாக, நினைவு கூறுகிற ஒரு ஞாயிறாக தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வேதத்திலே சொல்லப்படுகிற மனுஷனுடைய காரியங்களை குறித்து சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதத்திலலாம் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டாம். அது மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா புல்லை போல, ஒரு புகையை போல, ஒரு நிழலை போல மறைந்து போகிறதா மனுஷனுடைய வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லலாம பேசலாம். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையில தான் கர்த்தர் நம்மை நினைத்து நம்மை மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். இப்ப எத்தனை பேருக்கு இந்த செய்தி உங்களுக்கு வழங்குது? அல்லேலூயா. பேசலாம். தேவன் மகிமைப்படுவாராக. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கப்போ 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். வைரப்பி ஆண்டவரே பாருங்க என்ன சொல்றாரு? நாம் மண்ணென்று, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க எவ்வளவு நெட்டை, எவ்வளவு குட்டை, இவங்க எவ்வளவு ஸ்லிம், எவ்வளவு குண்டு, தோத்திரம், உங்களுடைய ஷேப் வடிவம் என்ன என்பதையெல்லாம் ஆண்டவர் அறிவார். ஏன்னா அவர்தான் அவர் கிரியேட்டர். ஆமென். The Lord is our creator. நம்முடைய தேவன் தான் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மளை உருவாக்குனவர். அப்ப ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வணையனா அந்த பாத்திரம் எப்படி வணைப்படும் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அதான் சொல்லப்படும் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று என்ன செய்றாராம்? நினைவு கூறுகிறார். நினைவு கூறுகிறார். ஏன்னா ஆண்டவர் அதனாலதான் ஆதாமை மண்ணினால் என்ன பண்ணாரு? அவர் உருவாக்கினார். எல்லாம் தெரியும். ஆகவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தன்னுடைய மைண்டில் வச்சிருக்கிறாரு, தன்னுடைய உள்ள கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறார். சரி, ஆக அப்போ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னா நாம இன்னைக்கு இந்த 52வது வாரத்தில் நாம் நினைவு கூற வேண்டியதான காரியங்கள் என்ன? ஒரு 5 காரிய வேதத்திலே அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை நாம தியானிக்க போறோம். முதலாவது பஸ்காவை நாம் நினைவு கூற வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. எதை நினைவு கூறணும்? பஸ்காவை. எதற்காக? தேவனுடைய இரக்கத்துக்காக. அல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12 முதல் 14 முடிய. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். பெரிய வேலை வாங்கிக்கோ. கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது
அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். எல்லாமே சொல்லுங்க. அல்லேலூயா. நினைவு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன நினைவு வரும்? குடும்பத்துல சொந்தத்துல யாராவது இறந்துட்டா நினைவு தினம். என்ன தினம்? மாவீரர் நினைவு தினம், அவங்களுடைய நினைவு தினம், இவங்களுடைய நினைவு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல நினைவு கூற வேண்டிய காரியங்கள் ஒரு 5 காரியத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னு சொல்லிக்கலாம கர்த்தர் கொடுக்கிற செய்தி தலைப்பெல்லாம் சில நேரங்கள் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. அப்படின்னு சொல்லிக்கலாம இப்ப முதலாவது பஸ்காவை நினைவு கூற கடவீர்கள். அந்த நாள் எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. ஸ்தோத்திரம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. ஆமென் சொல்லலாமே. இதற்காக அந்த நாள் தான் தேவன் உங்களுக்கு இரக்கத்தை பாராட்டின நாள். அல்லேலூயா. 400 வருஷம் அடிமைத்தனம், விடுதலை கிடையாது, சிறையிருப்புகள், சுதந்திரமா ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கமான காலகட்டத்தில் இருந்தீர்களே. ஸ்தோத்திரம். அதிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த நாளை அல்லேலூயா உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. So this day shall be to you a memorial. Hallelujah. Memorial. நினைவு கூறுகிற நாள் இன்னைக்கு நம்ம. அப்போ நினைவு கூறுதல் என்பது வேதத்திலேயே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இதை நாம மறக்க கூடாது. சொல்லுங்க. அப்படியான அந்த பஸ்கா, அந்த தேவ இரக்கத்தை இந்த நமக்கு என்னங்க அது? நீங்க என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, அல்லேலூயா, என்றைக்கு இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வந்தாரோ அந்த நாள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஞானஸ்நானம் பெற்ற நாள் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றவங்க டக்குன்னு கையெழுத்து பார்க்கலாம். யோசனை பண்ணிட்டு சொல்லுவேன். ஞானஸ்நானம் பெற்ற நாளாவது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு பிறந்த நாள் ஞாபகம் இருக்கு? கைது காட்டுங்க. அது எப்படியா மறக்கும்? வருஷம் கொண்டாடணுமே, புது துணி எடுக்கணுமே. வெற்றி மறந்து போகுதா? ஞாபகத்தில் இருக்குதோ இல்லையோ? மறுபடியும் பிறந்த நாள் மறக்கவே கூடாது. சொல்லுங்களாமே. அதுதான் உங்களுக்கு அந்த நாள். என்ன அந்த நாள்? சொல்லுங்க. அந்த நாளை நீங்கள் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களாமே. அந்த சூழ்நிலையில, அந்த நேரத்துல, அந்த காலகட்டத்துல எப்படி இயேசு உங்களுக்குள்ள வந்தாரு? ஒவ்வொருத்தரையும் கேட்டா ஒவ்வொருத்தரும் அந்த சாட்சி சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்களாமே. அதை கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. ரீகால் பண்ணி பார்க்கணும், அதை நினைச்சு பார்க்கணும். அன்னில இருந்து இன்ன வரைக்கும், இந்த 2024 வருஷம் ஜனவரி 1 இருந்து இந்த டிசம்பர் 29 வரைக்கும் அல்லேலூயா, தேவன் நம்மேல பாராட்டின இந்த இரக்கத்தை நாம் நினைவு கூர்ந்து அல்லேலூயா கர்த்தருக்கு நன்றி செலுத்தணுங்க. அல்லேலூயா. பேசலாம். இன்னும் யாருக்காவது நீங்க ஞானஸ்நானம் எடுத்த டேட்டு ஞாபகம் இல்லைன்னா போய் வீட்டில் போய் காலண்டரை பார்த்து பைபிள்ல எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். இரண்டாவது எதை நினைவு கூற வேண்டும்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 17:14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும்
இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இதை நினைவு கூறும் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்கப்பா. முதல் பாயிண்ட் அந்த நாள். என்ன நாள்? இரண்டாவது இதை நினைவு கூறும் பொருட்டு. அல்லேலூயா. எதை நினைவு கூறும் பொருட்டு? யுத்தத்திலே வந்த ஜெயத்தை. சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது யுத்தத்தை, இந்த ஜெயத்தை நினைவு கூறும் பொருட்டு. அல்லேலூயா. இவர் புத்தகத்தில் என்னதை எழுதி வைத்தனர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி ஒரு கூட்டம், அமலேக்கிய கூட்டம் வந்து, என்னடா இவ்வளவு ஜனங்கள் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அவங்கள அடிமையா நம்ம என்ன சொல்ல வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ண வந்தாங்க. 400 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது. அவங்க மண்பானைகளை செஞ்சு அந்த செங்கல் அறுத்து கட்டடங்களை கட்டி எல்லாம் மேஸ்திரி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் எல்லாம் கொடூரம் எல்லாம் அதைத்தான் கையில பிடிச்சிட்டு இருந்தாங்க, பாண்டையும் கரண்டியும். ஆனா யுத்தம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மோசே யோசுவாவை பார்த்து சொல்லி, நீ போய் என்ன செய், உன்னோடு கூட யுத்த புருஷர்களை தெரிந்து கொண்டு போய் யுத்தம் பண்ணு சொன்னார். அல்லேலூயா. மோசே மலை மேலே போய் ஏறி உட்கார்ந்து 2 கையில கட்டணீராக உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே யுத்தத்திலே ஆண்ட ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கைகள்லாம் கலந்து போன உடனே என்ன பண்ணாங்க? இந்த ஊர ஆரோனும் மோசேடைய அண்ணனும் அவருடைய கசின் பிரதர் ஊர ஆரோனும் சேர்ந்து மோசைய சேர்ல ஒரு கல்லு மேல உட்கார வச்சு இந்த பக்கம் 2 கையையும் அப்படியே நேரா தூக்கி பிடிச்சிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. காலையில ஆரம்பித்த யுத்தம் சாயங்காலத்துல எல்லா அமலேக்கியர்கள முறியடிக்கத்தக்கதான ஜெயத்தை கர்த்தர் தந்தார். கைகளை தட்டுவோமாக. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தத்திலே தேவன் நமக்கு ஜெயம் தருவதற்கு, அல்லேலூயா, சபையிலே ஊழியக்காரனோட எல்லாரும் ஊர ஆரோனை போல ஒன் மைண்ட்ல, அல்லேலூயா, ஒன்னஸ் ஸ்பிரிட், ஒன் மைண்ட், ஒன் ஸ்பிரிட், ஆமென், ஒன் ஃபெய்த், ஒரே மனம், ஒரே ஆவி, ஒரே சிந்தை, ஒரு மனம். இதுல இருந்தா தான் அந்த யுத்தத்துல ஜெயம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதே போலதான் நீங்க உங்க குடும்பத்திலையும், அது விசுவாசி குடும்பமா, ஊழியக்கார குடும்பமா, எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இதுதான் பொதுவானது. ராமே சொல்லுங்கள். ஆமென். ஸ்தோத்திர. கர்த்தர் இந்த வருடம் முழுசுமாக நம்முடைய குடும்பத்துல, சபையில நாம எவ்வளவு நம்ம ஒருமுனைப்பட்டு நாம செயல்பட்டுக்கிறோம், இணைந்து நாம செயல்பட்டுக்கிறோம், இணைந்து நாம ஜெபித்திருக்கிறோம். ஸ்தோத்திர. எத்தனையோ யுத்தங்களை நாங்க எங்க போய் யுத்தம் பண்ண போறோம், நாங்க போய் சண்டை போட போறோம். ஸ்தோத்திர. நம்முடைய யுத்தம் மாம்சத்துக்கு ஏற்றுள்ளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலமுள்ளவர்களா இருக்கிறது. ஒரு அமைச்சர்கள். ஆமென். நம்முடைய யுத்தம் மாம்சத்துடைய யுத்தம் அல்லது ஆவிக்குரிய யுத்தம். ஆமென். ஆனபடினாலே இந்த யுத்தத்துல நாம ஒருமனப்பட்டிருக்கிறோமா, இணைந்திருக்கிறோமா? சபையில ஊழியக்காரனோடு கூட நல்லா இணைந்து ஊரை போல ஆரோனை போல, இத்தனைக்கும் மோசையை விட இந்த 2 பேருமே வயதிலே மூத்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்காம இவன் தம்பியை போய் இவன் கையை நாம தூக்கி பிடிச்சு நிக்கிறதா? அதுவல்ல. நம்முடைய பிரதான நோக்கம் ஜெயம் பெறணும். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ யுத்தத்தை, அந்த யுத்தத்தின் மூலமாய் வருகின்ற அந்த ஜெயத்தை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. இதை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரன். மூன்றாவது யோசுவா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின்
யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம். அல்லேலூயா. எது? யோர்தான் கரை சேர்தல். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. பஸ்கா, தேவ இரக்கம். இதை என்ன சொல்லக்கூடாது? பயப்படாது. இரண்டாவது யுத்தம், ஜெயம். மூணாவது யோர்தான் கரை சேர்தல். அல்லேலூயா. இந்த சமயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோசுவா அவர்கள் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வந்தப்போ யோர்தான் ரவாய்க்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டு சொல்லாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவங்க என்ன செய்யுங்க, அந்த யோர்தான்ல போய் காலை வைங்க. அப்பொழுது வேகமாக பாய்ந்து வருகிற அந்த யோர்தான் ஆறு பின்னிட்டு திரும்ப அப்படின்னு சொன்னார். அதே போல யோசுவா சொல்றாரு, ஆசாரியர்கள் கீழ்ப்படிந்து அப்படியே செய்யறாங்க. அங்கே மிக வேகமாக அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த தண்ணி, அந்த ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தான்ல கரையில அந்த தண்ணியில பட்ட உடனே அப்படியே ரிட்டர்ன்ல போய் அங்கே ஒரு குவியலாய் சேர்ந்தது. கையில தட்டுவமாக. அல்லேலூயா. இதை ஆண்டவர் பாருங்க யோசுவாட்ட சொல்றாரு, பின்னாட்களிலே நீங்க இதுக்கு அடையாளமா என்ன செய்யணும், ஒரு 12 கற்களை அந்த இடத்துல என்ன செய்யுங்க, நீங்க நட்டு வச்சுட்டு போகணும்னு சொன்னார். அல்லேலூயா. இதற்காக இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இதற்காக இந்த யோர்தான் இந்த 12 கற்கள் ஏன் இங்க நடப்பட்டிருக்குது அப்படின்னு பிள்ளைங்க கேட்டா சொல்லணும். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்காக வந்தாங்க. அந்தப்போ உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரிய கால்கள் அந்த தண்ணீர் ஓரத்துல பட்ட உடனே அது விலகி போனது. எல்லா யோர்தானை கடந்து அக்கறைப்பட்டார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வெள்ளங்கள் புரண்டு வந்திருக்கிறது. நாமே சொல்லலாமே. எத்தனையோ வெள்ளங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் கரை சேர்த்து இந்த 52வது வாரத்துல வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. வச்சிருக்கிறா வைக்கலையா? அப்ப அதை நினைச்சு பார்க்கணுமா வேண்டாமா? இதை நினைவு கூறணுமா வேண்டாமா? யோர்தானை கடந்ததை, கரை சேர்ந்ததை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை எதிர்காற்றுகள், இழுக்கிற காற்றுகள், பெருங்காற்றுகள், சுழல் காற்றுகள், புயல் காற்றுகள். ஆமென். டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சாலே என்ன புயல் எப்படா வரும், எது வரும், எப்படி வரும். ஆமென். ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ள ஓடியிருக்கிற எத்தனை புயல்கள், எத்தனை பெருங்காற்றுகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதான கரை சேர முடியுமோ முடியாதோ நினைக்கிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை மட்டுமாய் நடத்தி கரை சேர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால யோர்தானை கரை சேர்ந்ததை மறக்க கூடாது. அல்லேலூயா. 4வது சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரை அவருடைய பரிசுத்தத்தை நாம நினைவு கூற வேண்டும். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. 4வது கர்த்தரை அவருடைய பரிசுத்தத்தை. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை அவருடைய பரிசுத்தத்தை. முதலாவது பஸ்காவை, தேவ இரக்கத்தை. 2வது யுத்தத்தை, ஜெயத்தை. 3வது யோர்தானை கரை சேர்தல. 4வது கர்த்தரை அவருடைய பரிசுத்தத்தை என்ன செய்யணுமா, நினைவு கூர்ந்து கொண்டாடணுமா. வேதனை கத்திரமைப்படுத்துமா. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், புது வருஷ கொண்டாட்டம், அப்புறம் அந்த கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம் அல்ல. பிறந்த நாள் கொண்டாட்டம், வெட்டிங் டே கொண்டாட்டம். கர்த்தரை அவருடைய பரிசுத்தத்தை.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்தோம்னா ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எவ்வளவு பரிசுத்தம் என்று சொன்னார். அக்மார்க் முத்திரை, ஐஎஸ்ஓ முத்திரை படைத்த ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. கோடிக்கணக்கில் இருக்குன்னு சொல்றாங்க. பரிசுத்தனுடைய அடையாளம் மகத்துவம் இயேசு மாத்திரம்தான். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல் என்ன செய்யுங்க, கொண்டாடுங்க. அதுல ஒன்னொரு வசனத்துடைய வாசிக்க இப்போ 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 நாளாகமும் 20-21. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த யோசபாத் ராஜா ஜனத்தோட ஆலோசனை பரிசுத்தமுள்ள இந்த மகத்துவத்தின் தேவனை துதிக்க வச்சாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதை நினைத்த அந்த பரிசுத்தமுள்ள கர்த்தரை நாம மகத்துவத்தை உயர்த்த வேண்டும். ஆமென். அடுத்த 5வது கடைசியாக இயேசுவை. அல்லேலூயா. இயேசு அப்படின்னா குறிப்பிட்ட இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் இயேசு எல்லாவற்றையும் சொல்லுங்க. இயேசுவை எல்லாவற்றையும். அல்லேலூயா. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாமா? முதலாவது பஸ்காவை தேவ இரக்கம், 2வது யுத்தம் ஜெயம், 3வது யோர்தான் பரிசேன், 4வது கர்த்தர் பரிசுத்தம், 5வது இயேசு ஆனவர் எல்லாம். கைகளை தட்டுவோமாக. அல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாள் நினைவு கூறுதலான நாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெயங்களை எடுத்த அந்த நாள் நினைவு கூறுதலாக எழுதப்பட வேண்டும். யோர்தானில் வைக்கப்பட்ட கற்கள் அங்கே அடையாளமாக, நினைவு கூறுகிற அடையாளமாக. அல்லேலூயா. கர்த்தர் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இங்கே இயேசுவாவே சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல கொஞ்சம் போல்ட் பண்ணி காட்டு. என்னை நினைவு கூறும்படி. ஹல்லேலூயா. Do this in remembrance of me. என்னை நினைக்கும்படி, என்னை நினைவு கூறும்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நினைவு கூறுதல் அப்படின்னு சொன்னா செத்தவங்களை தான் என்ன செய்யணும், நினைவு கூறுதல். அப்படிதான் நம்ம மைண்டுக்குள்ள தான் இருக்குது. ஆனா இயேசு மரித்தார், ஆனா இன்றைக்கு உயிரோட கூட இருக்கிறார், உயிருள்ள தெய்வமா இருக்கிறாரு. அவரை நாம நினைக்கணும். எதற்காக? எல்லாவற்றுக்காக. அல்லேலூயா. அதனே எல்லாம்னா என்னதையா? அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரலோக பாக்கியம் எல்லாமே. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாக. அதனாலதான் இயேசு அப்படின்னா குறிப்பிட்ட இதுதான் அப்படின்னு அந்த லிஸ்ட் அவுட் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. பஸ்கா அப்படின்னா அது தேவ இரக்கம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லணும். பஸ்கா யுத்தம், யோர்தான், கர்த்தர், இயேசு எல்லாமே. வெரி குட். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் ஆழமா பதியும். அல்லேலூயா.
இதெல்லாம் ஜெபிச்சு ஆண்டவர் தியானம் பண்ணி எடுக்கிற தேவனுடைய வார்த்தைகள். ஆமென். பேசலாம். என்னோட அருமையான தேவ பிள்ளை, இந்த 5 காரியங்களை நாம என்ன சொன்ன நினைக்கணும். அல்லேலூயா. மறக்க கூடாது இந்த 5 காரியமே. ராமே சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை இன்னும் 2 நாள் இந்த 2024 வருஷம் முடிஞ்சு பண்ணாலும் கர்த்தர் செய்கிற செஞ்ச அந்த 5 காரியங்களை குறித்து நாம மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷத்துல பல சூழ்நிலை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவு வேதனைகள், துக்கங்கள், இழப்புகள், கவலைகள், கண்ணீர்கள், பல காரியங்கள், குறைவுகள், நிறைவுகள். இதுல குறை நிறை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இந்த அளவு சில நேரங்களில் நிறைவுகள் அதிகமா இருக்கு, குறைவுகள் கொஞ்சமா இருக்கு. சிலர் வாழ்க்கையில சில குறைவுகள் அதிகமா இருக்கு, நிறைவு குறைவா இருந்திருக்கலாம். ஆனால் எதுவா இருந்தாலும் இந்த 5 காரியங்களை நாம நினைச்சு பார்க்கணும்னு. அல்லேலூயா. அதனாலதான் பாட்டு பாடணும். உண்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழ்ந்ததையா, நன்றி பெருகதையான்னு பாதர் பாடி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்க எங்கேயா பரிசுத்தவான்களுக்காக என்னத்தை செஞ்சோம்? செய்யாட்டி செய்யுங்க. அல்லேலூயா. பேசலா. உங்களுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருந்தது? நற்கிரியா இருந்துச்சா, துர்கிரியா இருந்துச்சா? உங்களுடைய அவருடைய நாமத்துக்காக நீங்கள் காண்பித்த அந்த அன்புள்ள அந்த பிரயாச வைராக்கியம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை ஒரு நாள் மறக்கவே மாட்டாருங்க. அதற்கு வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. உங்களுடைய அவருடைய சாயல்ல அவர்தான் நம்முடைய எஜமான், அவர்தான் நம்முடைய குயவன். உருவாக்கப்பட்டால் அவர் என்ன சொல்றாரு? நீ செஞ்ச காரியத்தை, பிரயாசத்தை, என் மேல வைத்திருக்க அந்த அன்பை, வைராக்கியத்தை அவர் மறந்திருக்க. அவர் அநீதியுள்ளவர் அல்ல. அப்ப மறக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? அநீதியுள்ளவர்கள். நீதி உள்ளவர்கள் கிடையாது. விசுவாசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆண்டவர் செய்யற காரியத்தை, ஆண்டவர் கொடுத்த அன்பையுடைய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை, இரக்கத்தை, அவர் நடத்தி வந்த பாதைகளை, கடந்து வர பண்ண காரியங்களை மறந்து போறவங்க அவங்க அநீதிக்காரர். ஆமென். அநீதி செய்யறவங்க வேற சொல்லுது. அப்படி ஆண்டவர் மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. அதனாலதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5 காரியங்களை நினைவு கூறணும். இதன் அடிப்படையில் தான் சங்கீதம் 115:12 நம்ம ஃபர்ஸ்ட்ல வாசித்தோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த 52வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நினைவு கூறுதல் ஞாயிறாக இந்த 5 காரியத்தை நினைவு கூற கர்த்தர் வேதத்தின் அடிப்படையில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 5 காரியத்தையும் ஒவ்வொரு வேலைக்கு ஒரு காரியத்தை வச்சுக்கோங்க. அல்லேலூயா. சொல்லி முடிச்சலாமா? பஸ்கா, தேவ இரக்கம், யுத்தம், ஜெயம், யோர்தான், கர்த்தர், பரிசுத்தம், இயேசு, எல்லாம். கைகளை தட்டுவோமாக. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளும் நீங்களும் கர்த்தரை நினைங்க. இந்த துன்பத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, பல சூழ்நிலை வருஷத்தை கடந்து வந்தாலும் இந்த 5 காரியத்தை நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை நீங்க செஞ்ச கிரியைகளை, நன்மைகளை அவர் மறக்க மாட்டாரு. அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென். கர்த்தர் உங்களை தம்முடைய நினைவுல வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.